இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எப்பேற்பட்ட குடும்பம், எவ்வளவு நல்லவங்க. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம ரெண்டு குடும்பத்தோட மரியாதையும் குறையாம நீங்க எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுங்க. ஆனா லக்ஷ்மியை ஏத்துக்க வேண்டாம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா என் பொண்ணு ஷாலினிய உங்க பையனுக்கு கொடுக்கறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. இதே முகூர்த்தத்துல ஷாலினிக்கும் உங்க பையனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிடலாம். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. தப்பு நடந்த உடனே நாம அதை திருத்திக்கணும்ல. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேடணும்ல. அனுசூயா, நீங்க சும்மா இருங்க. நீங்க சொன்னது உண்மைதான். நெருப்பை யாரும் கையில பிடிக்க நினைக்க மாட்டாங்க, சூடு வச்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. பாவம் லட்சுமி ஜாதகம் நெருப்பு மாதிரி இருக்கு. ஆனா என் பொண்ணு ஜாதகத்துல மட்டும் இல்ல, அழகுலையும் குணத்திலையும் கூட மகாலட்சுமி அம்சம். நல்லா படிச்சிருக்கா, புத்திசாலி, எல்லா விதத்திலையும் உங்க வீட்டுக்கு மருமகளா வர பொருத்தமானவ. உங்க குடும்ப கௌரவத்தை அவ காப்பாத்துவா. உங்க வசனங்களை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? லக்ஷ்மியோட ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல. அவளோடது ரொம்ப நல்ல ஜாதகம். யார் என்ன சொன்னாலும் சொன்ன முகூர்த்தத்துல லக்ஷ்மிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். மித்ரா, ஆமாமா, உங்ககிட்ட லக்ஷ்மி உண்மையை சொல்லல. அவன் நம்பிக்கையானவ இல்லைன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சு. உங்க மனசு சங்கடப்பட்டுச்சு. ஆனா அந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு நான் தான் லக்ஷ்மி கிட்ட சத்தியம் வாங்கினேன்.